ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சென்னைக்கு ஒரு வடிகால் வாரிய திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. போன ஆட்சியிலே ஆரம்பிச்சது, இந்த ஆட்சியிலும் இதை நீங்க போறப்பெல்லாம் கண்டிப்பாக, ஏன்னா நீங்க சென்னை மக்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுற, இந்த மழை காலம் வந்தாலே கஷ்டப்படுறது என்னன்னா, இங்க உள்ள பகுதிகளில் மழை நீர் தேங்கிவிடும். பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பிரிட்ஜில் போய் நிப்பாட்டிடுவாங்க காரை. பிரிட்ஜில் நிப்பாட்டிட்டு 3 நாள் கழிச்சு எடுப்பாங்க. அதையும் போலீஸ் வச்சு போன தடவை பிரிட்ஜில் யாரும் காரை நிப்பாட்ட விடாமல் அடிச்சு விரட்டினாங்க. இவங்கனால மக்களை பாதுகாக்கவும் முடியாது, அங்கே அவங்களா பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடத்த பிடிச்சாலும் அதையும் அடிச்சு விரட்டிடுறாரு. இந்த வடிகால் பணிகளை பற்றி நீங்கள் சென்னையில் போகிறப்ப ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மக்களுக்கும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேலே செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. இது மழைநீர் வடிகால் பணிகளுக்காக சென்னையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மழை நீரை கொண்டு போய் வடிகாலில் கொண்டு போய் வெளியில் சேர்க்கறதுக்கான திட்டம். இந்த திட்டத்துடைய பிளானு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. மேயர்கிட்ட கேட்டு பாருங்க, 80% முடிஞ்சிச்சு, 90% முடிஞ்சிச்சுன்னு. இந்த துறையுடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னா KN நேரு. அவருக்கு ஏற்கனவே 3 ED சம்மன் போயிருச்சு. பல ஆயிரம் கோடி ஊழல் அவர் மேல இருக்கு. எந்த நேரத்திலும் உள்ள போகலாம். FIR போட்டா அடுத்த நாளே உள்ள போற அமைச்சர் திரு KN நேருவா தான் இருப்பார். ஸோ அவருடைய அமைச்சரவைக்கு கீழே தான் இந்த வடிகால் பணிகள் இருக்கு. இந்த 4000 கோடி 5000 கோடி என்ன செஞ்சாங்கன்னா யாருக்குமே தெரியல. எல்லா இடத்துலையும் டிரைனேஜோட, அதாவது கழிவு நீரோட சேர்த்தே இந்த திட்டத்தை முடித்து விட்டார்கள். எப்படின்னா, கழிவு நீர் தனியா இருக்கணும், மழை நீரோட வடிகால் பணிகள் தனியா இருக்கணும். இது 2 தனித்தனியா இருந்தாதான் மழை நீரை கொண்டு போய் இவர்கள் சேமிக்க முடியும் பிற்காலத்தில். இது ஒரு 100-200 வருடங்களுக்கு உரிய திட்டம். அப்படி ஒரு முக்கியமான திட்டத்தை இவர் முற்றிலும் சொதப்பி கெடுத்து, அந்த திட்டத்துடைய நிலைமை என்னன்னா இப்ப யாருக்குமே தெரியாது. திரும்பவும் எல்லா நார்த் மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மோட்டரா வச்சுதான் பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. 4000-5000 கோடியை செலவு பண்ணிட்டு இன்னும் மோட்டாரை வச்சு பம்ப் பண்றதுக்கா இத்தனை வருஷம் நீங்க எல்லாரையும் மக்களை ஏமாற்றிட்டு இருந்தீங்க. எந்த விதத்திலும் திமுக வந்தால் சென்னைக்கு மட்டும் இல்ல, தமிழகத்திற்கே அழிவுதான். சென்னை மக்களுக்கு காப்பாற்ற வேண்டும் என்றால், சென்னை மக்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால், இங்க வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும், இங்க இருக்கிற மக்களுக்கு போதுமான சுகாதாரம் கொடுக்க வேண்டும். சென்னை மக்களுடைய பாப்புலேஷன் கூடிட்டே இருக்கு. இதையெல்லாம் ஏன்னா நீங்க களத்துல நீங்க தான் நின்று ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்க போறீங்க. ஏன்னா களத்துல ஏற்கனவே நம்ம ஆட்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க. நான் நம்மளுடைய தளபதியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சென்னை முழுவதும் பல பகுதிகளில் சுற்றி வந்தேன். அந்த பிறந்த நாள் அன்னைக்கு, தளபதியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்மளுடைய கட்சியினர் இல்லாத தெருவே கிடையாது. இப்படி ஒரு கொண்டாட்டம் இந்தியாவில் எங்கேயுமே நடந்திருக்காது. எல்லா இடத்திலும் எல்லா தெருவிலும் நம்மளுடைய நிர்வாகிகள் ப்ராப்பரா டேபிள் போட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்து தளபதியுடைய பிறந்த நாளை கொண்டாடி வந்தாங்க. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.